இப்போ முஸ்லிம் சமுதாயத்தோட அந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள தவிர மத்தவங்க எல்லாருமே ஆயுள் கைதியா சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகி ஆயுள் கைதியா இருக்கிறவங்களுக்கு பரோல், அவங்க எப்படி பரோல் போவாங்கன்னா வருஷத்துல 15 நாள் போவாங்க. அந்த வருஷத்துல 15 நாள் வந்து முதல்ல 6 நாள், பின்ன 3 நாள் 3 கட்டமா அப்படி போவாங்க. ஃபர்ஸ்ட் 6 நாள் போகும்போது போற முதல் நாளும் வர்ற நாளும் கணக்கே இல்ல, 6 நாள் 8 நாள் இருந்து வருவாங்க அவங்க மனைவி மக்களோட சுதந்திரமா. அந்த நாள் கேட் திறந்து விட்டா 8வது நாள் தான் அவங்க வந்து என்ன எஸ்கார்டு எதுவுமே இல்லாம, வழிகாவலே இல்லாம அவங்க தனியா கேட்டை திறந்து விட்டு வெயில்ல போயிட்டு வந்த மாதிரி போய் 8வது நாள் அவங்க எந்தெந்த ஊர் அவங்க சொந்தம் வந்து எல்லாத்தையும் சந்திச்சு 8வது நாள் அவங்க வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் அடுத்த 3 நாள் அதே மாதிரி போவாங்க. போற வர நாள் கணக்கு இல்லாம அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு 6 நாள் 8 நாள் அதிகமாவே வரும். அப்படி போயிட்டு வருவாங்க. அதே மாதிரியே நம்ம முன்னாடியே அவங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம் தான் கழிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேல 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் கடந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பரோல் இன்னைக்கு வரைக்கும் எப்படின்னா காலையில 8 மணிக்கு போய் சாயந்தரம் 5:30 மணிக்கு வித் எஸ்கார்டோட அவங்களுக்கு ஃபுல்லா 2 வேன் போலீஸோட போய் அவங்க வாசல்ல உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்க வீட்டை ஃபுல்லா சர்ச்சிங் பண்ணி அவங்க இருக்கிற ரூமுக்குள்ள அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன பேசுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் கழிச்சு. அப்ப அவங்க இருக்கவே ஒரே ஜெயிலுக்குள்ள தண்டனை எல்லாமே ஒண்ணுதான். அவங்க ஜெயில சாப்பிட்ற சாப்பாடு, ஜெயில இருக்கிற விதம் அவங்கள விட இவங்க கண்டிஷனா தான் வச்சு அதிக கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் பரோல்லையும் பாரபட்சம் பாகுபாடு எல்லா சமுதாயத்திலையும். சிறைக்குள்ள இருக்கான கைதினா ஒரே இதுதானே, அதுல இஸ்லாமிய கைதிக்கு ஒரு மாதிரி மத்த மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு மாதிரிங்கிறது வந்து அநியாயம். இதுதான் பாரபட்ச பாகுபாடு. நம்ம ஆளுகளுக்கு இப்படி இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு இந்த மாதிரி வெளியே விடாம இப்படி விடுறாங்க. பரோல் இப்படி போயிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து விடுதலையில பொது மன்னிப்புன்னு சொல்லிட்டு கலைஞர் ஆட்சி இருக்கும் போது 2008 அவங்கள பொது மன்னிப்பு விடும்போது 2005 பேத்த எல்லாத்தையுமே விடுதலை பண்ணாங்க. அதுல நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அதுல ஆளாயிரக்கூடாது, அவங்க விடுதலை ஆயிரக்கூடாதுங்கிற திட்டத்தை வகுத்து இவங்களை நிறுத்தணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு சில செக்ஷன் பிரிவுன்னு போட்டு இந்த மாதிரி ஆர்ம்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் வச்ச அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு சம்பந்தப்படாதுன்னு சொல்லி அவங்களை நிறுத்தி வச்சாங்க. ஒரு டவுட், இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் இல்லாம 91 94 97 பழைய வழக்குகள் இருக்காங்க. பழைய வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் அந்த பிரிவே அவங்களுக்கு சம்பந்தப்படாது. அவங்க வெறும் அந்த 302ங்கிற அந்த ஒரு வழக்குலயே 21 வருஷம் 23 வருஷமா இருந்து வர்றாங்க. ஆனா அந்த சகோதரர்களை எப்படின்னா முஸ்லீம், அவன் பேர் முஸ்லீமா இருந்து முஸ்லீம் சகோதரனா இருந்துட்டா அவனை எல்லாமே ஒரு குண்டுவெடிப்பு கைதிகளை போலயே கொண்டு வந்து சிறைக்குள்ளே நடத்துறது. மற்ற சகோதரர்கள் எப்படி போறாங்களோ அந்த மாதிரி அந்த 302காரங்க சர்வசாதாரணமா போயிட்டு வரணும். நம்ம முஸ்லீமா இருந்தாலும் வழக்கு தானே பார்த்து தானே விடுறாங்க. ஆனா இப்போ முஸ்லீம் சகோதரர்களை மட்டும் என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கை வச்சு 302 இருந்தாலும் கோவை குண்டு கைதிகளை மாதிரியே அந்த ஆர்ம்ஸ் ஆக்டுக்கு உள்ள மாதிரியே அவங்களே வச்சுக்கிட்டு ஆளாக்குறாங்க. ஆனா இந்து சட்டப்படி இல்ல, சட்டப்படி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியே இல்ல. அவங்களுக்கு வந்து போர்டு வைக்கணும். அந்த போர்டு வச்சு அவங்கள வந்து 14 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை பண்ணணும். பொது மன்னிப்பு அவங்களுக்கு உடனே அந்த 2008 அந்த 2005 பேர் போகும்போது அவங்களுக்கும் அதுல வந்து ஆர்ம்ஸ் ஆக்டே அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கும் பொருந்தணும். ஆனா முஸ்லீம்களுக்கே பொருந்தாம கடைசி வரைக்கும் ஒரு முஸ்லீம் பேர் போட்டு கடைசியில கட் பண்ணியிருக்காங்க. கலைஞர் ஆட்சியில அந்த மாதிரி இருந்து ஓட்டு ஜாக்கீர் அந்த பிரஸ் போலர்னா அவங்க பேர்லாம் லிஸ்ட்ல இருந்துச்சு, தூக்கிட்டாங்க. கடைசி டைம்ல எங்களுக்கு நடந்த சதித்திட்டதால அது தூக்கி அவங்களும் வெளியே வரல. எல்லாருமே ஒரே வழக்கு மாதிரியே நடத்துறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர் இருக்காங்க. இப்போ பல்வேறு சிறைகள்ல இருந்து 49 பேர் இருக்காங்க. ஆனா குண்டு வெடிப்புலன்னு சொல்லிட்டு 18 பேர் தான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் எதுவுமே இல்லாம 302 கொலை வழக்கு மட்டும் அவங்க மேல இருக்கு. அவங்க 91 இருந்து இப்ப வரைக்கும் 23 வருஷமா தொடர்ந்து சிறையில இருக்காங்க. எந்தவித சலுகையும் இல்ல, எந்த விதமான இதுவும் இல்ல. அவங்களுக்கு பரோலும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். பரோல் காலையில போய் வலிக்காவெல்லாம் பரோல் இல்ல, வித் எஸ்கார்டோட காலையில போய் 5:30 மணிக்கு வந்துடுறாங்க. ஆனா மத்த சகோதரர்கள் அங்க இருக்கிற மத்த மாற்று மத சகோதரர்களை போயிட்டு வராங்க. போர்டு வைக்கிறது இல்ல, போர்டு வைக்கலான்னு சொல்லி உறுதிப்படுத்தி ஒரு நம்ம இப்ராஹிம் நம்ம அமானுல்லாக்கெல்லாம் போர்டு வைக்கலாங்கிற அந்த இது கோர்ட்ல இருந்து வந்தும் சிறையில வந்து அனுமதிக்கிறது இல்ல. சிறையில வந்து பாரபட்சம் தான் பாக்குறாங்க.
எல்லாம் முஸ்லீம்கள் சொல்லிட்டாலே எல்லாம் ஒரு வழக்கு மாதிரி. அது எப்படி வழக்கு வித்தியாசங்கள் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் விடுதலையாய் வரணும்ல. மத்த சகோதரர்கள் போற மாதிரி இவங்களுக்கும் வெறும் கொலை வழக்குன்னா அவங்களும் அந்த 14 வருஷத்துல போர்டு வச்சு வரணும். நன்னடத்தை அடிப்படையில் அவங்களுக்கும் விடுதலை பண்ணணும். எதுவுமே இல்லாம பாகுபாடு நடந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர் அபு தாஹிர், மீரான் மொய்தி 2 பேரும் இதை உடம்பு சரியில்லை. ஆமா, சிறையில இருக்கிற சகோதரர் வந்து கோயம்புத்தூர் சிறையில அபு தாஹிர்ங்கிற இருக்காரு. அவங்க அண்ணன் சாவுல் அமீது அப்படித்தான் 23 ஆண்டு காலமா தொடர்ந்து சிறையில தான் இருந்துட்டு வர்றாரு. மீரான் மைதினும் அவர் கோவை குண்டுவெடிப்பெல்லாம் இல்ல, அவர் 91 இருந்து இருக்கிறாரு, மற்ற வழக்குல தான் இருக்கிறாரு. அவருக்கும் விடுதலை எதுவுமே இல்ல. அபு தாஹிருக்கும் வந்து சின்ன வயசு, அவர் உள்ள போகும்போது அவருக்கு 18 வயசு தான். அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவருக்கு 2 கிட்னி பாதிச்சு தொடர்ந்து 3 வருஷமா மருத்துவமனையில. எத்தனை நல்லது கெட்டது அவங்க வீட்டுல என்னென்ன, அவர் உள்ள போகும்போது அவருக்கு தந்தை தாய் அவர் கூட பிறப்பு எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் தாய் தந்தை இல்லாம ஒரு அண்ணன் ஒய்ஃப் அப்படி ஒரு அனாதையா தான் அவர் இருக்கிறாரு. 3 வருஷமா தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவருக்கு கிட்னி 2மே ஃபெயிலியர் ஆகி அவருக்கு ஒரு SLE நோய்ங்கிற கொடிய நோய் அவரை பாதிச்சிருக்கு. அது எப்படின்னா ஒரு விதமான முடக்குவாதம். அது தொடர்ந்து வந்து ஒவ்வொரு உறுப்பா அதை செத்துட்டு இருக்கு. கண் பார்வை இழந்துட்டாரு. அவரோட இத மத்தவங்களுக்கெல்லாம் விடுதலை அப்புறம்னு சொன்னாலும் மருத்துவரே சொல்லிட்டாரு அவருக்கு அவர் வந்து பிழைப்பது ரொம்ப கடினம், எந்த ஆபரேஷனும் அவருக்கு பண்ண முடியாது, அவர் இறந்துருவாரு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்க போய் பார்க்க போன இடத்துல அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த சமுதாயத்துல சொல்லுங்க, நாங்க சுதந்திரமா நான் சாகிறதுக்கு எனக்கு ஒரு சுதந்திரமான சாவு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கு எத்தனையோ அரசாங்கத்திட்ட நாங்க கொடுத்தோம். சமுதாய தலைவர்கள், மாற்று மத ஒவ்வொரு இயக்க தலைவர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் சந்திச்சு கொடுக்கிறோம். அவருக்கு வரைக்கும் இன்னைக்கு விடுதலை இல்லாம மறுக்கப்படுறதுதான் பயங்கரமான அநியாய அக்கிரமம். அவருக்கு பரோல் இல்ல, அவருக்கு எதுவுமே இல்ல. ஆஸ்பத்திரியிலேயே 3 வருஷமா எவ்வளவோ நல்லது கெட்டது அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. எதுவுமே இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த ஆஸ்பத்திரியில செத்து கழிஞ்சிட்டு இருக்கிறார். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். முஸ்லிம் சிறைவாசி விடுதலைக்கான போராட்டம், பாரபட்சம் பாரபட்சம், பரோலிலும் பாரபட்சம், பாகுபாடு பாரபட்சம், விடுதலையிலும் பாகுபாடு பாரபட்சம், வழக்கிலும் பாரபட்சம், சமநீதி வழங்கு சிறைத்துறையே, பாகுபாடு பாரபட்சம், விடுதலையிலும் பரோலிலும்